வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஸ்பெஷல் அலசல் நிஜமாவே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஒரு பக்கம் உயிரை பணயம் வச்சு ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கிற கடுமையான உண்ணாவிரத போராட்டம், இன்னொரு பக்கம் நாடு முழுக்க வெடிச்சிருக்கிற மாபெரும் கல்வி நெருக்கடி. இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகள் என்ன? வாங்க இந்த விளக்க பதிவுல விரிவாக பார்க்கலாம். சரி, நாம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, 1 தீவிர உண்ணாவிரத போராட்டம், 2 கல்வி முறை நெருக்கடி, 3 ஜூலை 20 பேரணி, 4 அரசியல் மௌனம், அப்புறம் 5 முக்கிய கோரிக்கைகள் மற்றும் தனித்தனி பிரச்சாரங்கள். பகுதி உண்ணாவிரத போராட்டம். ஜந்தர் மந்தர்ல நாளுக்கு நாள் மோசமாயிட்டு இருக்கிற சோனம் வாங்சுக்கோட உடல்நிலை. 19, ஆமாங்க, சரியா 19 நாட்கள். லடாக்கை சேர்ந்த சமூக செயல்பாட்டாளர் கல்வியாளர் சோனம் வாங்சுக் ஆரம்பிச்ச அந்த உண்ணாவிரத போராட்டம் இன்னைக்கு 19வது நாளே எட்டியிருக்கு. இது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல, அவரோட உயிருக்கே ஆபத்தான ஒரு கட்டத்துல அவர் இப்போ இருக்காரு. இந்த தரவுகளை பாருங்க, நிலைமை எவ்வளவு சீரியஸ்னு உங்களுக்கு புரியும். 59 வயசான வாங்சுக் இது வரைக்கும் 8.9 கிலோ எடையே இழந்துட்டாரு. இப்போ அவரோட எடை வெறும் 57 கிலோ தான். ரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு, ஆக்சிஜன் லெவல்னு எல்லாமே அபாயகரமான நிலைமைக்கு கீழே போயிட்டு இருக்கு. இது ரொம்பவே கவலைக்குரிய ஒரு விஷயம். இப்படி உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டு வர்றதால மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், பிரியங்கா காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால், அதிஷி மாதிரியான முக்கிய அரசியல் தலைவர்கள், அது மட்டும் இல்லாம சர்வதேச ஆளுமைகள் கூட பிளீஸ் போராட்டத்தை கைவிடுங்கன்னு அவசரமா கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு பேர் சொல்லியும் இவ்வளவு அழுத்தங்களுக்கு நடுவுலயும் வாங்சுக் தன்னோட போராட்டத்தை நிறுத்துறதா இல்ல. பகுதி 2 கல்வி முறை நெருக்கடி. சரி, இந்த இமாலய போராட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன? சமீப காலமா நம்ம இந்திய கல்வித்துறையில நடந்த தொடர் நிர்வாக தோல்விகள் தான் இந்த மாபெரும் கொந்தளிப்புக்கு முக்கிய காரணம். நீட் வினாத்தாள் கசிவு ஒரு பக்கம், யுஜிசி தேர்வுகள்ல நடந்த குளறுபடிகள் இன்னொரு பக்கம், 10ஆவதுக்கு சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தத்துல நடந்த முறைகேடுகள், இப்படி அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் கல்வித்துறையே உலுக்கிடுச்சுன்னு சொல்லலாம். இதனாலதான் மாணவர்கள் இப்போ வீதிக்கு வந்து போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கேட்டு கடந்த ஜூன் 20ல இருந்து டெல்லி ஜந்தர் மந்தர்ல ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அபிஜித் தீப்கே அப்படிங்கிறவரோட தலைமையில கரப்பான் பூச்சி ஜனதா கட்சின்னு தங்களை வித்தியாசமா அடையாளப்படுத்திக்கிற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அங்க ஒண்ணு கூடியிருக்காங்க. அவங்களோட பிரதான கோரிக்கை ஒண்ணுதான், இந்த நிர்வாக தோல்விகளுக்கு முழு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனே தன்னோட பதவியை ராஜினாமா செய்யணும். அடுத்து பகுதி 3 ஜூலை 20 நாடாளுமன்ற பேரணி, சமாதானத்தை விட செயலுக்கான ஒரு முக்கிய அழைப்பு. வாங்சுக் ரீசெண்டா ஒரு உருக்கமான வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ரொம்பவும் தளர்ந்து போன குரல்ல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நான் நல்ல நிலைமையில இல்ல, ஆனா மிக்க மோசமான நிலைமையில இல்ல. என்னை ஆதரிக்கிறவங்க தயவு செஞ்சு நான் உண்ணாவிரதத்தை கைவிடணும்னு வற்புறுத்தாதீங்க. அதுக்கு பதிலா ஜூலை 20 அன்னைக்கு நடக்க போற பேரணியில வந்து கலந்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. இது சும்மா உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகள் இல்ல, தன்னோட ஆதரவாளர்களை ஒருங்கிணைக்கிற ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். இந்த நிகழ்வுகளோட டைம்லைனை பாருங்க. ஜூன் 20 அன்னைக்கே இளைஞர்களோட போராட்டம் தொடங்குச்சு. இப்போ சோனம் வாங்சுக்களோட உண்ணாவிரதம் 19வது நாளே எட்டியிருக்கு. இதோட உச்சகட்டமா நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குற அதே ஜூலை 20ஆம் தேதியில ஜந்தர் மந்தர்ல இருந்து நாடாளுமன்றத்தை நோக்கி ஒரு பிரம்மாண்டமான பேரணி பிளான் பண்ணிருக்காங்க. பகுதி 4 காதுகளை பிளக்கும் அரசியல் மௌனம். ஒரு தேசிய பிரச்சனையில ஆளும் கட்சி எதிர்கட்சின்னு 2 தரப்புமே அமைதியா இருக்கிறத பத்தி இப்போ பார்ப்போம். இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு ஆச்சரியமான அரசியல் முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் ஆளும் பாஜக அரசு சோனம் வாங்சுக் கூட இந்த உண்ணாவிரதம் பத்தி எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம முழுமையா மௌனம் காக்குது. சரி, அவங்கதான் அப்படின்னா, மறுபக்கம் பொதுவா பிரதமரோட மௌனத்தை கடுமையா விமர்சிக்கிற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் இந்த விஷயத்துல எதிர்பாராத விதமா ரொம்பவே அமைதியா இருக்காரு. பலரும் எதிர்பார்த்ததுக்கு மாறா அவர் இதுவரைக்கும் ஜந்தர் மந்தர் பக்கம் எட்டி பார்க்கல. பகுதி 5 முக்கிய கோரிக்கைகள் மற்றும் தனித்தனி பிரச்சாரங்கள், மாணவர்களை சென்றடைய ஒவ்வொருத்தரும் கையாளுற வெவ்வேறு உத்திகள். ஆனா இங்க ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். போராட்டம் பண்ற அந்த இளைஞர்கள் அரசியல் தலைவர்கள் வருவாங்களா மாட்டாங்களான்னு காத்துட்டு இல்ல. போராட்ட குழு தலைவர் அபிஜித் தீப்கே என்ன சொல்றாருன்னா, எதிர்கட்சி தலைவர்கள் இங்க வர்றாங்களா இல்லையான்னு எங்களுக்கு கவலையே இல்ல. மத்திய அரசு ஏன் இவ்வளவு மெத்தனமா இருக்கு? கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எப்போ ராஜினாமா செய்வார்? இதுதான் எங்களுக்கான முக்கிய கேள்விகள். சோ அவங்களோட முழு போக்கஸும் அரசியல் பிரபலங்களை தேடுறதுல இல்ல, யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அவங்கள பொறுப்பேற்க வைக்கிறதுல தான் இருக்கு. சரி, ராகுல் காந்தி என்ன பண்றாருன்னு பார்த்தா, அவர் ஜந்தர் மந்தர் பேரணியில கலந்து கொள்றதுக்கு பதிலா தன்னோட சொந்த ரூட்ல மாணவர்களை சந்திச்சிட்டு இருக்காரு.
ராஜஸ்தான் கோட்டாவில் அவர் ஆரம்பிச்ச மாணவர்களின் குரல் பிரச்சாரத்தோட அடுத்த கட்டத்துக்காக அவர் நாளைக்கு டேராடூன் போறாரு. கல்வி மற்றும் தேர்வு முறைகள்ல இருக்கிற குறைபாடுகள் பத்தி அவர் மாணவர்கள் கிட்ட நேருக்கு நேரா விவாதிச்சுட்டு இருக்காருன்னு தான் தகவல்கள் வருது. இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்துடும். கொந்தளிக்கும் மாணவர்கள், 19 நாளா உயிருக்காக போராடும் வாங்ஷுக், இருதரப்பு அரசியல் தலைவர்களோட மௌனம், அப்புறம் இந்த தனித்தனி வியூகங்கள், இது எல்லாமே ஒண்ணு சேர்ந்து ஜூலை 20 நாடாளுமன்ற பேரணியை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கு. இந்த மாபெரும் பேரணி இன்னைக்கு நாடு சந்திக்கிற கல்வி நெருக்கடிக்கு ஒரு முறையான அரசியல் பதில சொல்ல மத்திய அரசு கட்டாயப்படுத்துமா? இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். மறக்காம இந்த விளக்கப்பதிவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.